இன்னைக்கு இது ஒரு ஒரு புதிய ப்ரோக்ராம். இன்னைக்கு எங்க மாவட்ட தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சிவராமன் அவர்களின் தலைமையில் பாராளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் என்ன நடந்துச்சு, அதோட முக்கியம் தமிழ்நாட்டுக்கு அது என்ன பலனோ பாதிப்போ அதை பத்தி கட்சி தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் விளக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். ஏன்னா நிறைய முறை என்ன ஆகுது, டெல்லியில ஏதோ நடக்குது, அது இங்க ரொம்ப அதை பத்தி பேச மாட்டேன்றோம், அதை பத்தி ரொம்ப தெரிய மாட்டேங்குது. ஆகையால் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஒரு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி தோழர் ரவிக்குமார் அவர்களும் நானும் இந்த கூட்டத்தொடரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப விளக்கம் கொடுத்து எங்க கட்சி தொண்டர்களுக்கு அதை மக்களிடம் எடுத்து செல்லறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சோம். பல மக்களுக்கு நிலம் வாங்கியாச்சு, அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு முட்டு போடா இல்ல சில தலைவர்களின் வளர்ச்சிக்கு முட்டு போடாது. பரந்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக எங்க மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் நானும் பதிவு செய்துள்ளேன். இதுல 3 பிரச்சனைங்க. ஒண்ணு பரந்தூர்ல இந்த வாட்டர் பாடிஸ் மிக அதிகம், என்வாயர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேல ஏக்கனாபுரம் கிராமத்துல எல்லாம் மக்கள் ரொம்ப எதிர்க்கிறாங்க. அவங்க நிலம் தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ மக்கள் பாதிப்பும் அதிகம். 3வது வாங்கின நிலம் கிட்டத்தட்ட 1800 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்கினாங்க, எந்த முறையில வாங்கினாங்க, அதுலயும் ஒரு தவறு இருக்கு, அதுலயும் ஒரு கோளாறு இருக்கு. இது 3ம் ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கு மேலாக 2025ல திரு விஜய் அவர் அங்க பரந்தூர் சென்று அங்க மக்களிடம் ஒரு வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு என்னன்னா, பரந்தூரில் ஏர்போர்ட் வராது நான் முதலமைச்சரானா அப்படின்னு. மிக முதலமைச்சர் அவர் கொடுத்த வாக்கு அவர் நிச்சயமா காப்பாத்தவர், எனக்கு தெரியும். அதாவது ஆகையால் இது அவர் கொடுத்த வாக்கு, அதுதான் ஜனநாயகத்துக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அவர் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராயிருக்கார், அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அதுதான் மதிப்பு. சோ ஆகையால் பரந்தூர் ஏர்போர்ட் ரத்து செய்ததை நாங்க வரவேற்கிறோம். ஆனால் கூடிய சீக்கிரம் சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவையா? ஆமாம், சந்தேகமே கிடையாது. தொழில் வளர்ச்சி அப்படியே நின்றுமா? அதனால இல்ல, ஒரு பொருளாதார சொல்றேன்னா அதெல்லாம் இல்ல. ஆனா சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவை. இவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சட்டமன்றத்துல சொல்லியிருக்காங்க தெளிவாக, இந்த மாதிரி வேலையை ஆரம்பித்து விட்டது. இன்னொரு 2வது ஏர்போர்ட்டுக்கு எங்க இந்த ஏர்போர்ட் வரும் அப்படின்னு நாங்க கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் அப்படின்னு இது வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிர்கட்சி தலைவர்கள் 1700 ஏக்கருக்கு கையகப்படுத்த அந்த நிலத்தை அந்த கையகப்படுத்த கொடுக்கணும்னு ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நடவடிக்கை எடுக்கப்படுமா? எங்களுடைய கோரிக்கையும் அதான். அதாவது நிலம் 1700-800 ஏக்கர் வாங்கியிருக்காங்க அரசாங்கம் எடுத்துட்டு, அதாவது இதுக்கு முந்தைய அரசாங்கம், அதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நாங்களும் கேட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு புரியுது, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா கொடுத்த பணம் திருப்பி வராது, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் சரி, இது முன்னால நடந்திருக்கு. 1998லயோ 99லயோ திரு கலைஞர் அவர்கள் செய்துள்ளார் வேற ஒரு ப்ராஜெக்ட். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு முன்னாடி. சோ அதே தான் இங்கே செய்யணும். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையும் அதான். பேசும்போது கனிம வளம் தொடர்பா பேசுறீங்க. 4000 கோடி ரூபாய் எல்லாம் போன தடவை எஸ்டிமேட் போட்டு இந்த வாட்டி 10,000 கோடி ரூபாய். போன தடவை திமுக தான் ஆட்சியில இருந்தது, நீங்க கூட்டணியில இருந்திருக்கிறீங்க. திமுக கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்கன்றது உறுதிப்படுத்தி சொல்றீங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் சொன்னது நீங்க சொல்ற மீனிங் அப்படி சொன்னது ஃபேக்ட். ஃபேக்ட் என்னன்னா 4000 கோடி 4500 கோடி வந்துச்சு. இப்ப எப்படி சார் 10,000 கோடி? அதுக்குதான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா? பிரதமர் வேட்பாளர் யாரு சார்?
விஜயா இப்ப ராகுல் காந்தியா இன்னும் பெரிய ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேங்க. 2029 மே மாதம் ஒரு 25ஆம் தேதி நீங்க என்ன வந்து கேளுங்க. நம்ம சந்திப்போம். அப்ப வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் பிரதமர் திரு ராகுல் காந்தி அப்படி நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க.